திருவாளர் மோகன் கிருஷ்ணா அவர்கள், வக்கீல் பிரசிடென்ட். எல்லா விதத்திலையும் என்னுடைய பாசமிகு சகோதரர் சங்கர் சார் வந்து இருக்கணும், இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர் மரியாதைக்குரிய குமரன் அவர்கள், எம்ஜிஆர் சேர்மன், முன்னாள் எம்ஜிஆர் சேர்மன் அவர்களுக்கு சார்ந்த தலைவர்களை, இங்கே கூடியிருக்கும் நண்பர்களை, சகோதரர்கள், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் இவ்வளோ தமிழ் வந்து ரோனாக்கு தமிழ் வந்து செகண்ட் டைம் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு நல்ல அதிகமாக கூட்டம் சேர்ந்து கூட்டத்தினுடைய ஒருத்தர் தனிப்பட்ட 1000 பேருக்கு இருக்கிற ஒரு 5000 பேர் தலைவர் இருக்கிற தலைவர்களும் வந்திருக்கிறீங்க. எல்லா பேரும் ரொம்ப சந்தோஷம் பார்த்தா இந்த ஒரு மாதிரி நல்ல தலைவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற கூட்டத்துக்கு என்னை அழைத்த இந்த விழா கமிட்டியுடைய முக்கிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச்சு திறம் வந்ததுன்னா நான் நினைக்கவே ஆயிட்டு பேசி போயிட்டு இந்த மாதிரி ஆயிட்டு மக்கள் அந்த பேச்சை கேட்டால் எவ்வளோ ஏமாந்து இன்னைக்கு மக்களெல்லாம் ரோடுக்கு வந்துருக்குறாங்க. அதனால நான் பேச்சு கற்றுக்காரங்க தான் நிலைமை இன்னும் இருக்கிற வரைக்கும் பேச்சு காப்பாற்றிருப்பாங்க நினைச்சிருக்கேன். ரெண்டாவது எந்த காரணத்துக்கு வந்தோம் இந்த சேவ் கம்யூனிட்டிய என்ன சொல்றது ஸ்டேஜ் என்ன சொல்றாங்க சேவ் பிளாட்ஃபார்ம் சாரி இந்த பிளாட்ஃபார்மை நான் எந்த காரணத்துக்கு வந்தோம் என்னுடைய அரசியல் லாபத்துக்காக இதை உபயோகப்படுத்த மாட்டேன். சத்தியம் எனக்கு இந்த ஒரு அரசியல் தேவை. நான் தோத்துருக்கலாம், பட் நான் எங்க வளர்ந்துருக்கணுமோ நான் கரெக்டா வளர்ந்து நல்ல இடத்துல இருக்கிறேன். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் கஷ்ட காலகட்டத்தில் மக்கள் இருக்கிற வீட கூட பறி போற அளவுக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு கெட்ட சிச்சுவேஷன் கடந்து இந்த ஒரு அரசியல்வாதிக்கும் அந்த இடத்த பேசுகிறாங்க. இருக்கிற வீட உலகத்துக்கு கேஜிஎஃப் இந்த கேஜிஎஃப் இந்தியாவுக்கே கரண்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டெலிஃபோன் வந்தது இந்த ஃபர்ஸ்ட் இயர். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ரெண்டும் இல்லாத அளவுக்கு கெட்ட நாளுக்கு வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம தலைவர்களை நம்பி அவங்க பேசுறதும் நம்பி அவங்க வளர்ந்து போயிடும். அவன் வளர்ந்துட்டான், அந்தந்த தலைவர் வளர்ந்துட்டு அவன் ஓடிட்டு அவன் செட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட யார் எல்லா தலைவரும் வளர்ந்துக்கிறோம் அவங்க குடும்பத்தை தான் பார்த்து மக்களை யாரும் கேட்கல. மக்களை கேட்கணும்னு சொன்னா நீங்க தங்கவேல் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் நல்ல தலைவர்கள் அரசியல் லாபம் போடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்மை வச்சுக்கணும். அந்த மாதிரி தலைவர்கள் நீங்க உருவாக்கணும். என்ன விட்டுட்டு நான் வரமாட்டேன். நல்ல தலைவர்கள் உருவாக்கணும்னா இந்த ஊருக்கு நல்லதாகும். 12,000 டோட்டலா 12,000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு. 3,000 ஏக்கர்ஸ்ல நம்ம மைன்ஸ் ஏரியா வீடுவோம் இருக்கிற இடம். அந்த மைன்ஸ் ஏரியாவை சொந்தம் பண்ணுவோம். இருக்கிற வீட சொந்தம் பண்ணுவோம். நம்ம எதாவது சொந்தம் பண்ண வேண்டியது இப்பெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது. நம்ம அப்பா தாத்தா பாட்ட காலத்துல இருந்த இடத்த நம்மளும் சொந்தம் பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து மத்திய அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சார். கேபினெட் மீட்டிங்ல டிசைட் பண்ணாங்க. பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். கோல் டிபார்ட்மெண்ட் சேர்த்து கோல் மைன்ஸ் வந்து அதையும் சேர்த்து பிஜேபி கூட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரொபோசலை வந்து அது அவர் எல்லாத்த கொடுத்தாரோ அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு அந்த கேபினெட் மீட்டிங் எடுத்து நோட் எடுத்து வச்சுக்கிட்டு லோக்கல்ல இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டை ப்ரெஷர் கொடுக்கணும். பிரைம் மினிஸ்டரே அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு ப்ராப்ளம் அதை கட்டி கேட்கறதுக்கு பிரதமர் சொன்னதை கட்டி கேட்கறதுக்கு நமக்கு
கேட்கறதுக்காக மறுபடியும் கூட மறுபொருள் பிரதமர் கூட தமிழகத்தில் கான்ட்ராக்ட் வச்சுட்டு மறுபடியும் கூட அந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப கண்டினியூ பண்ணி வைக்கிறவங்க கேபினட் வச்சு மூவ் பண்ணுற அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாநிலத்துக்காக நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம மூவ் பண்ணலாம். இந்த விஷயத்தை திரும்ப கேபினட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுப்போம், ரைட்டிங் கொடுப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்து அதை சொன்ன நடக்கணும்னு சொன்னால் உங்களுடைய அனைத்துடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். ஏன் சார் கரெக்டாக நடக்கும். சர்க்கார் எந்த போது ಏನು ನಡೆಯಲ್ಲ. ಎಲ್ಲ ಸಹಕಾರ ಸಂಘ ನಾವು ಇನ್ನೂ ಒಂದು ಕಡೆ ಮುಂದೆ ಕಾಲುಕಟ್ಟಿ ನಮ್ಮ ಹಿಂದೆಯಿಂದ ಕಳ್ಕೊಂಡು ನಾನು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಯಾರೋ ಭಾಷಣ ಮಾಡಿದಂಥ ನಾಯಕ ದೊಡ್ಡ ನಾಯಕ ಅದು ತಲೆಯೂ ಇಲ್ಲ ಬಾಲನೂ ಇಲ್ಲ, ಕಾಲು ಇಲ್ಲ ತಲೆಯ இன்னைக்கு கால் யாரு தலை யாரு அது முதுகுல யார் நிக்கிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்றோம். உங்களால யாரும் பண்ணீங்களா? இப்போ நான் பேசும்போது எல்லாம் பெருக்கிறதா ஒருத்தர் பேரை விட்டுட்டு இன்னொரு சொன்னோம்னா தப்பா. அதுக்கு நான் சொல்ல எங்களுடைய பெரும் தலைவர்கள் சொல்லி இல்லைங்களா? இருக்கிற இதை நம்ம நல்ல நடத்தி போனோம் வேலை ஆகணும் சொன்னா மறுபடியும் பிஜேபி ஸ்டார்ட் பண்ணி சொன்னா ஒரு கமிட்டி ஒரு வீடாக ஒரு கமிட்டிக்கு வந்து தேவைப்படும். அவங்களுக்கு யாருக்கும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன பண்ணேன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராமிஸ் கிடையாது. ப்ராப்ளம் இருப்பது இருக்கும். ஒரு நேரத்தில் தங்கவே ப்ராப்ளம் சொல்ற நேரத்தில் நீங்களாம் பார்த்துக்கிறீங்க. நான் வந்து வருங்காலத்தில் கட்டாயம் வரவில்லை, அரசியல் லாபம் தேவையில்லை. என் குடும்பம் ஒரு வாழ்க்கை மாதம் குடும்பத்தில் நிறைய பேர் இறந்துருக்காங்க, பிஜேபி தொழிலாளியாக இருந்திருக்காங்க. அது எல்லாருக்கும் பெரிய விஷயம். அதனால அந்த ஒரு நன்றி விசுவாசம் நான் படிச்சு இந்த தண்ணியில் இந்த தண்ணி தங்கவே தண்ணி குடிச்சு சைனாடு மண்ணுடைய காற்று அந்த சைனாடு மண்ணோட காற்று வாசல் எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் உடம்புல இருக்கிற அதை ஊற்றுற தூரம் காப்பாற்ற நான் கட்டாயம் உங்களோட நிற்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். இதில் யாரும் தலைவர்கள் இல்லை, இதுக்கு யாரும் ஆரம்பிச்சாலும் எல்லாருமே தலைவர் சைன் கொடுக்காத ஒரு தலைவர் எல்லாருக்கும் சைன் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தேவனுக்கு இந்த ஒரு சேவ் கமிட்டியை எல்லாரையும் ஒட்டி சேர்ந்து எல்லா இருக்கிற தலைவர் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நான் எப்போதுமே படிப்பேன், எப்போதுமே இன்னும் அதிக அளவில் எல்லா இடங்களும் வாங்கிக்கணும். எல்லா கட்சி தலைவர்களும் பார்க்கணும். ஸோ எல்லாம் ஒன்றா இருக்கலாம். நானும் ஒரு தொண்டனாக உங்க கூட இருந்து நானும் கூட ஒரு தொண்டனாக இருந்து நானே கூட எனக்கு ஒரு பொசிஷன் தேவை. என் சகோதரன் ஊரை பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு அரசியல் கஷ்டம் வேற சொல்லலாம். இந்த சேவிங் மிஷின் இல்லை, அந்த சேவ் பண்ணி அதை காப்பாற்ற சேவிங் மிஷின் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம மகாராஜா நிறைய ஊரில் இருக்கிறவங்களாம் செலவு பண்ணி எடுத்து எடுத்து நீங்க மிஷின் வச்சிருக்கோம். அதனால தான் நீங்கள் முறையை செலவு பண்ணி காலி பண்ணி விட்டீங்க. காலி பண்ணி நான் வந்து நிற்க கூட வச்சுருக்கேன். அதனால இந்த சேவ் கமிட்டிக்கு என்னுடைய சார்பாக எல்லாருடைய நிர்பந்த சார்பாக நான் நிறுவனர் வக்கீல் அட்வொகேட் நிறுவனர் ஜோதி பாசு அவர்களை தலைவராக உங்களுக்கு யாருன்னா தயவு செய்து அப்ஜெக்ஷன் இருந்தால் ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ் என் கண்ணால் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நீங்கள் வந்து வளர்ந்துருக்குது ஒரு கௌரவம் கொடுத்து நீங்களாம் வந்துக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் மிஸ்டர் ஜோதி பாசு கூட 99% அவங்க அதே போல இதுக்கு ஒரு இப்போ வந்து இவரு யாரும் சொன்னார தலையில காலையில் இது தலையோட காமிச்சு இவரு தான் தலையில் கேட்டு தலை காலோ இல்லைன்னு சொன்னாங்க. கால் மாத்திரம் இல்லை, அவரு தலையை இருக்கணும், உடம்பு இருக்கணும். அந்த உடம்புக்கு முதுகேடு கொடுத்தா தான் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால அவங்களுக்கு ஒரு அது கூட அவர் சொன்ன மாதிரி தலை ஒன்று கொடுத்துட்டு இப்போ அவர் இன்னும் போட்டு அவங்களுக்கு தலையில சொல்ல மாட்டாரு, காலையில் சொல்றாரு. அந்த காலில் அது யாரும் சொன்னா திருவாளர் மோகன் கிருஷ்ணா அவர்கள், வக்கீல் கிருஷ்ண
பிரசிடென்ட் மெம்பரா இருக்கேன். ஒற்றுமையா இருந்து இந்த சேவ் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணி இந்த ஊருக்கு இந்த பிஜிஎம் நடத்துறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். அதனால உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும், உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும். நீங்க எல்லாம் வந்து முன்னாள் தான் பழைய ஆளுங்களா நீங்க தான் மக்கள் வருவாங்க. மக்கள் வந்தாங்கன்னா தான் நம்ம இந்த விழா இந்த குழு வந்து ஸ்ட்ராங் ஆகும். நீங்க எவ்வளவு அறிவிச்சிருக்கிறாரு, நாம் அதெல்லாம் உட்காந்து பேசணும். இந்த டீமை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படியே இன்னைக்கு ரூலிங் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறாரு. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இந்த கமிட்டியில நாம் ஒரு ஸ்தானத்தை உருவாக்கணும். அட்வைசர்ஸ் வேணும். மூத்த அரசியல் தலைவர்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எடிட்டர் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க தொழிற்சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சு நம்ம இன்னொரு பண்ணணும். இந்த டீம் இவரையெல்லாம் நம்மளுக்கு அறிவிச்சு போட்டார். அது இல்ல, இந்த டீமுடைய ஆனரரி பிரசிடென்ட், ஆக்டிவ் பிரசிடென்ட் எல்லாரும் இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறதுக்கு நான் பிரசிடென்ட். ஆனா வேற இந்த எல்லாத்தையும் இந்த கமிட்டியை இது வந்து அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. பல திமிங்கலங்கள் இந்த கமிட்டியை முழுகணும், ஒழிக்கணும், தடுக்கணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் இதனுடைய ஆனரரி பிரசிடென்ட், ஆக்டிவ் பிரசிடென்டா எல்லா விதத்திலையும் என்னுடைய பாசமிகு சகோதரர் சங்கர் சார் வந்து இருக்கணும், இருப்பார் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய குமரன் அவர்கள் எம்ஜிஎஃப் சேர்மன், முன்னாள் எம்ஜிஎஃப் சேர்மன் அவர்களுக்கு சார் வேண்டியது கோருகிறார். சார் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். உண்மையில பாசத்தை காமிச்சிருக்கிற சகோதரர், நான் என்ன சொல்றேன், நான் உங்க கூட முதுகெலும்பா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கா முதுகெலும்பு